ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம பச்சநாயகி அம்மன் கோவிலுக்கு வந்து கிளம்பியாச்சு. இன்றைக்கி ஆடிப்பூரம், ரொம்ப விசேஷமான நாள். ஆடி வெள்ளி. எல்லோருமே வந்து பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வாங்க, அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. எந்த கோவிலாக இருந்தாலும் போயிட்டு வாங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி பச்சநாயகி அம்மன் கோவிலுக்கு கிளம்பியாச்சு. இந்த ஆடி மாதம் ஃபுல்லாமே வெள்ளிக்கிழமை பச்சநாயகி அம்மன் கோவிலுக்கு போகவே முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். போக முடியலைங்கிறத தாண்டி நாங்கள் போகவே இல்லை. அதனால் இன்றைக்காவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். மனசுக்கும் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏதோ ஒரு குழப்பமாட்ட ஒரு மாதிரி இருக்குது. அதனால் சரி போயிட்டு வரலாம், ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஓகே, நீங்களும் வந்து எங்கூட அம்மனை தரிசனம் பண்ணிக்கோங்க. நானும் சக்தியும் தான் கிளம்பிட்டோம். குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, அம்மாவும் ஒர்க்குக்கு போயாச்சு. ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மற்ற நாளெல்லாம் பூ இருக்கும், 2-3 பூவாவது இருக்கும். இன்றைக்கி கோவிலுக்கு போகிற சரி பறிச்சுட்டு போகலான்னு பார்த்தா அங்கே வருங்க மல்லிகை பூச்செடி எல்லாமே வந்து காலியாக தான் கிடக்கு. இங்கே வருங்க, சுகாஸ் குட்டி போட்டது. சுகாஸ் குட்டியும் ஆராதனை குட்டியும் சேர்ந்து மக்காச்சோளம் போட்டிருக்குறாங்க. சோளக்கருது இவ்வளோ தூரம் வந்துருச்சு. கோழிக்கிட்டேருந்து பாதுகாக்கிறதுக்காக ஒரு அட்டைப்பெட்டி வச்சுருக்குறாங்க. பார்ப்போம். ஆனால் ரொம்ப நெருக்கமாக போட்டாங்க. டெய்லியும் வந்து இதை பார்த்துக்கிறது அவ்வளோ சந்தோஷம் உங்களுக்கு. அதனால் எதுவும் ஆகக்கூடாது, நல்லபடியாக சோளக்கருது பிடிக்கணும். ஓகே, வாங்க போகலாம். பார்த்தீங்களா, ஒரு கருவேப்பிலை செடி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுல்ல, பார்க்கும்போதே சூப்பராக இருக்கும் மனம். இந்த மல்லிகை பூச்செடியில் 1-2 இருந்துச்சு. ஆராதனை குட்டிக்கு ஒன்று வச்சுட்டேன். ரெட்டலை மாதிரி பறித்து ஆராதனை குட்டிக்கு ஒரு கொட்டை வச்சுட்டேன். 3 ரோசஸ். அதில் மல்லிகைப்பூ இருக்குது ஒன்று, அது ஏன் பறிக்கல? ஃபஸ்ட்டு செம்பருத்தி இல்லையா பாவி, அதுக்காக நீ என்ன கனகாமரத்தமாக போட்டு வைப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், கனகாமரம் யாருமே சாமிக்கு வைக்கிறதில்ல. அது ஏன்னு தெரில, சொல்லுங்கள். இந்த அதிபுத்திசாலி வந்து கனகாமரத்தை பறித்து வைத்திருக்கிறார். ஃப்ரெண்ட்ஸ், அங்கே அம்மன் கோவிலில் பாட்டு பாடிட்டு இருந்தது, அதனால் காப்பிரைட் வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மியூட்டில் போட்டேன். அதனால தான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். நான் பாருங்கள், தீபம் போடுறதுக்காக எல்லாமே எடுத்துகிட்டு கடைசியில் தீப்பெட்டி மட்டும் வீட்டில் வச்சுட்டு போயிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வேலை அங்கே போட்டிருந்தாங்களே தீபம், அதுலேயும் ஒரு குச்சி எடுத்து அதில் பற்ற வச்சேன். அப்படி ஒரு சிலர் சொல்கிறாங்க, அடுத்தவங்க போட்ட தீபத்தில் நம்ம பற்ற வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக பற்ற வைக்கல, ஒரு தீக்குச்சி எடுத்து பற்ற வச்சேன். அது அப்படியே என்னங்கிறது சொல்லுங்கள். அதெல்லாம் நான் பார்க்குறதே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். சாமிக்குன்னு நம்ம மனசார தீபம் போட்டால் போதும் போயிட்டு வேண்டிட்டு வந்துடுது. பாருங்கள், சரியான கூட்டம். ஒருத்தராக வந்துகிட்டே இருந்தாங்க. அவங்களும் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்ததுனால சரி சாமியை நம்ம போய் அங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் மட்டும் கொஞ்சம் நேரம் உட்காந்து சாமியை வேண்டிகிட்டு இருந்தேன். அப்போ உங்களுக்காகவே இந்த வீடியோ எடுத்தேன். வேண்டிக்கோங்க, நானும் வேண்டிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கோவிலுக்கு போயிட்டு வந்தோடனே சாப்பிடாம தான் கோவிலுக்கு போனேன். சாமி மட்டும் வந்து சாப்பிட்டுக்கலான்ட்டு. இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்லேயே பறித்த முருங்கைக்கீரை பொரியல், ரசம், சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் முருங்கைக்கீரை ஃபேவரெட்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் மரத்து கீரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கசப்பே இல்லாமல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாமி கும்பிட்டு திருப்தியாக வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து சாப்பாடும் சாப்பிட்டேன். ரொம்ப பசி, அதனால் வந்து சாப்பிட்டேன். பார்த்திங்கன்னா பயங்கரமான கூட்டம். அதனால் வீடியோ சரியாக எடுக்க முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன கிளிப்பு எடுத்திருப்பேன். இருந்தாலும் உங்களுக்காக நானும் வேண்டிட்டு எல்லாருமே நல்லா இருக்கணும், சரிங்களா? எப்போவுமே வந்து கடவுள் உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க. நிறைய மன கஷ்டம், குழப்பம் எல்லாமே வந்து சாமி கோவிலுக்கு போயிட்டு வந்தால் கொஞ்சம் ஓரளவுக்கு திருப்தியாக நல்லாயிருக்கும். எது நடந்தாலும் நன்மைக்கே. அதுவும் இல்லாமல் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், சரிங்களா? யாரெல்லாம் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.